மகனே, ஜோதிடம் என்பது உண்மையா அல்லது பொய்யா என்பது பற்றி கூறுகிறேன், தெரிந்து கொள். ஜோதிடம் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னராக சித்தர்களாலும் ஞானியர்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அரிய கலை. இந்த கலையானது உருவாக்கப்பட்ட காலத்தில் ஏடுகளில் எழுதியதை விட குருவிடமிருந்து சீடர்களுக்கு செவி வழியாகவே வந்துள்ளது. 4 வேதங்கள் என்று சொல்லக்கூடிய ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களின் கண்ணாக இந்த ஜோதிடம் பார்க்கப்படுகிறது. ஜோதிட கலையை உருவாக்கிய சித்தர்கள் அதனை இடம், பொருள், ஏவல் அறிந்து பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஜோதிடத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் பயன்படுத்துவது மனிதர்களின் அறியாமை. முதலில் ஜோதிடத்தை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி கூறுகிறேன், தெரிந்து கொள். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சமநிலையில் உள்ள வாழ்வில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, உடல்நிலை பாதிப்படையும் பொழுது, திருமண காலம், பணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது, கல்வி அல்லது வேலையில் தடுமாற்றம் நிகழும் பொழுது, மனக்குழப்பம் வரும்போது, இது போன்ற காலங்களில் ஜோதிடம் பார்க்கலாம். உனக்கு ஜோதிடம் பார்க்கும் ஜோதிடர் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய வழியினை காட்டுவார். மற்றொன்றையும் தெரிந்து கொள். ஜோதிடர் கடவுள் இல்லை, தான் கற்ற கலையை கொண்டு உனக்கு வழிகாட்டும் ஆலோசகரே. ஒரு தரப்பினர் ஜோதிடம் என்பது அறியாமையால் பார்ப்பது என்றும், மற்றொரு தரப்பினர் ஜோதிடம் பார்க்காமல் எதையும் செய்ய மாட்டோம் என்றும் சொல்வார்கள். ஜோதிடம் பார்ப்பவர்கள் நலமாக உள்ளார்கள் என்றும், ஜோதிடம் பார்க்காதவர்கள் சிரமப்படுவார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. இந்த காலத்தில் ஜோதிடம் பல வழிகளில் பரிணாம வளர்ச்சி அடைந்து பல வழிமுறைகளில் பார்க்கப்படுகின்றது. சரி, ஜோதிடம் உண்மை என்பதற்கு ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன், தெரிந்து கொள். ஜோதிடத்தில் கோபத்திற்கு உரிய கிரகமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதன் கோபம் அதிகரிக்கும் பொழுது அவனுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றதா என்பதை மருத்துவர் சோதித்து பார்ப்பார். அதுவே ஜோதிடத்தில் கோபம் மற்றும் இரத்தத்தை குறிக்கும் கிரகமாக செவ்வாய் உள்ளது. அதேபோல குழந்தை பிறப்பதற்கான கரு உருவாவதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வியாழ கிரகத்தின் மீது பட்டு, வியாழன் கிரகத்திடமிருந்து வரக்கூடிய ஒரு ஒளிக்கதிர் பூமியில் கரு உருவாக உதவுகிறது. அதற்காகத்தான் ஜோதிடத்தில் குழந்தை பிறப்பதற்கு வியாழ பகவான் என்று சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கிறோம். இன்றைய விஞ்ஞான அறிவியல் சந்திரனில் நீர் உள்ளது என்று கூறியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்னரே ஜோதிட ரீதியாக சந்திரனை ஜல கிரகம், அதாவது நீர் கிரகம் என்று கூறியுள்ளனர். சூரிய குடும்பத்திலேயே மிக மெதுவாக செல்லக்கூடிய சனி கிரகம் ஜோதிடத்தில் அதனை மந்த கிரகம் என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ளது. இன்றளவிலும் பஞ்சாங்கத்தில் கூறப்பட்ட தேதிகளில் சரியாக அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகணங்கள் வானில் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதம் 5ஆம் தேதி அமாவாசை வந்தால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி அமாவாசை வராது. அதேபோல அடுத்த வருடம் அதே மாதம் 5ஆம் தேதியும் அமாவாசை வராது. ஆனால் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாறுபட்ட தேதிகளில் சரியாக அமாவாசை அல்லது பௌர்ணமி வருவதை வானில் காணலாம். அப்படியென்றால் பஞ்சாங்கத்திலே திருக்கணிதம், பாக்கியம் என 2 உள்ளதே. எதை பார்ப்பது என்றால், கிரகணம் நிகழும் தேதியை செய்திகளில் அறிவிப்பார்கள். அந்த தேதியை எந்த பஞ்சாங்கத்தில் சரியாக உள்ளது என்று பார். அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள அடுத்த கிரகணத்தில் தேதியை குறித்து வைத்துக்கொள். அடுத்த கிரகணம் நீ குறித்த தேதியில் சரியாக நடக்கிறதா என்பதை நீயே உனது கண்ணால் பார்த்து தெரிந்து கொள். சூரியன் அருகில் புதன், வெள்ளி ஆகிய 2 கிரகங்களும் உள்ளன. உனது ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சூரியன், புதன், வெள்ளி, அதாவது சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் அருகிலேயே இருக்கும். சூரிய குடும்பத்தில் சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றி வருகின்றன. ஆனால் ஜாதக கட்டத்தில் சூரியனும் ராசி கட்டத்தை மற்ற கிரகங்களுடன் சுற்றி வருவதைப் போல் எழுதப்பட்டிருப்பதை காணலாம். அது சூரியனையும் பூமியையும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்படி மாற்றம் செய்ததால்
பூமியின் வானிலையை நன்கு அறிந்து கொள்ள உதவியது. சூரியன் உச்சம் பெறக்கூடிய மேச ராசியை கடக்கும்போது, அதாவது சித்திரை மாதத்தில் வெப்பம் அதிகமாகவும், சூரியன் நீசம் பெறக்கூடிய துலாம் ராசியை கடக்கும்போது, அதாவது ஐப்பசி மாதத்தில் குளிர் அதிகமாகவும் இருக்கும். இந்த ஜோதிடத்தை பலர் மேலை நாட்டில் மற்றும் சிலர் இமயமலை அருகில் உருவாக்கப்பட்டது என்று கூறுவார்கள். ஆனால் இதில் உள்ள காலநிலையானது தென்னிந்தியாவில் மட்டுமே சரியாக உள்ளது. ஜோதிடத்தில் குறை என்று ஒன்று சொன்னால் அது ஜோதிடம் சொல்பவர்களிடம் இருக்கலாமே தவிர ஜோதிட கலையில் இருக்காது. ஜோதிட சாஸ்திரம் தவறென்றால் கிரகணத்தை பார் என்று பெரியோர்கள் சொல்லியுள்ளனர். உனக்கு ஒரு கலை புரியவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்றாலோ அதனை தவறு என்று கூறக்கூடாது. அதிலும் ஜோதிடம் பார்த்துவிட்டு சொல்லிய பலன் நடக்கவில்லை என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஜோதிடம் பற்றிய மற்றவர்களின் தவறான கருத்துக்களை உண்மை என நம்பி பழித்து பேசும் பலரும் உள்ளன. ஜோதிடமும் இருக்கும், அதில் வியாபாரமும் இருக்கும். இது அனைத்து கலைகளிலும் துறைகளிலும் இருக்கும். நன்மை தீமை அறிந்து செயல்பட வேண்டியது நமது கடமையாகும். மற்றவர்கள் கூறுவதை உணர்ச்சி வசத்தால் நம்பக்கூடாது. ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளையோ அல்லது தற்பொழுதைய சூழ்நிலையையோ அந்த ஜோதிடர் சரியாக கூறுகிறாரா என கவனிக்க வேண்டும். அதுபோல பரிகாரம் என எடுத்தால் சில வகையுண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு குறிப்பிட்ட கிழமை அல்லது திதி அல்லது குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சென்று வழிபடுவது, வீடு மாற்றுவது, மரம் வளர்ப்பது, குறிப்பிட்ட உறவுகளையோ அல்லது நபர்களையோ விட்டு விலகி இருப்பது, அல்லது பல்லை கடித்து கொண்டு கஷ்ட காலத்தை கடந்து போவது போன்றவையாகும். சில செயல்களில் அதிக முயற்சி எடுப்பது, சில செயல்களை கைவிடுவது போன்றவை பரிகாரங்களாகும். இந்த பரிகாரங்கள் ரிக் மற்றும் யஜுர் வேத முறையில் செய்யப்பட்டுள்ளது. மற்றபடி யாகம் வளர்ப்பது, எந்திர தகடு, நவரத்தின கற்கள் போன்றவை சாம அதர்வன வேதத்தோடு தொடர்பு உடையது. இதை சரியாக செய்ய தெரிந்தவர்கள் குறைவானவர்களே. அதிலும் ஏற்கனவே நேரம் சரியில்லை என்றால் சரியாக யாகம் செய்பவர்கள் கிடைக்க மாட்டார்கள். உண்மையான நவரத்தின கற்களின் விலையை கேட்டால் அதைவிட உனது கஷ்டத்தை தீர்ப்பதற்கு தேவைப்படும் பணமே குறைவாகத்தான் இருக்கும். சரி, நீ கோவிலுக்கு சென்றதும் உனது கஷ்டங்கள் விலகுமா? நிச்சயம் விலகும். ஏனெனில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் அனைத்தும் நிலம் உள்ளது, செல்வம் உள்ளது என பெருமை காட்டிக்கொள்ள கட்டப்பட்ட கோவில்கள் அல்ல. அந்த இடத்தில் ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்திருக்க வேண்டும், அல்லது அந்த சாமி சுயம்புவாக, அதாவது சிலை வடிவில் பூமிக்கு அடியிலிருந்து கிடைத்திருக்க வேண்டும். அப்படி கிடைத்ததும் கோவில் கட்டிவிட மாட்டார்கள். அந்த சாமி கனவிலோ அல்லது அருள்வாக்கிலோ தான் யார் என்றும் தனது அடையாளம் என்னவென்றும் சொல்ல வேண்டும். பின்னர் சிறிதாக ஒரு கருவறை மட்டும் உள்ள கோவிலை கட்டுவார்கள். பின்பு வேண்டுதல்கள் நிறைவேறினாலோ அல்லது அந்த ஊர் வளர்ச்சி பெற ஆரம்பித்ததும் அந்த கோவிலை பெரியதாக புனரமைத்து கட்டுவார்கள். இன்றளவும் தமிழ்நாட்டில் சில கோவில்கள் பக்தர்கள் இன்றி கிடப்பதை பார்த்துள்ளோம். அதற்கு காரணம் பக்தர்களோ அல்லது நிர்வாகமோ அல்ல, அந்த இடத்தில் வேண்டப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போனதுதான் காரணம். ஒரு இடத்தில் தெய்வம் உள்ளது என்றால் அதற்கு உண்டான அறிகுறியை அந்த தெய்வமே காட்டும். வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் தேடி வருவார்கள். இவ்வாறே பரிகார ஸ்தலங்கள் உருவாகியுள்ளனர். இது உனது குருவின் வாக்காகும்.